வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே கேன்வாஷ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை பார்த்து ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடில் தான் நம்ம ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு இப்போ எப்படி சைடாக இருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணி பிரைட்னஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க்கில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன், அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணிங்கன்னா அந்த சைடில் ரெண்டும் ரெட் கோடு வரும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அது செட் ஆகிடும். இப்போ கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸை 1 by 1 ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஆப்ஷன் வரும். 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் வந்துட்டு தெரியும். ஸோ அந்த ஃப்ரேமு, ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து செட் ஆகிற மாதிரி செட் பண்ணுங்கள். சைட்லேயே அந்த ஒயிட் வந்து லைட்டாக தெரியணும் ரெண்டு சைடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. ரொம்ப ஸ்பேஸ் விட வேணாம், லைட்டாக ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது. அதுக்கு கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு அதுவும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே காப்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணி மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பேலன்ஸ் எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கோ அத்தனை ஃபோட்டோவை கரெக்டாக வந்துட்டு இப்போ எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஃபோட்டோஸாக கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸு. ஸோ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஒயிட் கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஷேடோ இருக்கும், அது வேணும் அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பக்கம் டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு போல்டாக ஏதோ ஒரு ஃபாண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி கீழே கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து இதை செட் பண்ணிடுங்க அந்த டெக்ஸ்ட்டை. இப்போ டெக்ஸ்ட்டை செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெட் கலரை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜாயிங் லெட்டர் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி பர்த்டேன்றது மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு அதோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட சைஸை தேவையான அளவுக்கு கம்மி பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஏதாவது 3 or 4 எமோஜிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு மேலே இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எமோஜி வந்து எத்தனை வேணுமோ அத்தனை ஆட் பண்ணிட்டு அதை ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு மேலே செட் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு அப்படி பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி
மை மியூசிக்கை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓனாக உங்கள் கேலரியில் இருக்க சாங்ஸ் வந்து என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.